What I cook in a day vlog 3. பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர்னு 3 வேளையும் ஹெல்த்தியாக சமைக்க முடியுமா? சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் இந்த வீடியோ உங்களுக்காக தான் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் டே ஃபுல்லாக என்னென்ன ஹெல்த்தி டிஷ் நான் ப்ரிப்பேர் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்லட் வெண்பொங்கல் தான் பண்ண போகிறேன். மில்லட்ஸ் எப்பயுமே அதிக நேரம் ஊற வைக்கணும். ஃபாக்ஸ்டைல் மில்லட் வரகரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை 1 டம்ளர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு ரெண்டையுமே ஒரு குக்கரில் போட்டு 4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வேணுங்கிற அளவு உப்பு அண்ட் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம். அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம தாளிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பேனில் கொஞ்சமாக நெய் அண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணி வறுத்து வச்சுக்கிட்டேன். முந்திரி வறுத்த அதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, 1 பீஸ் இஞ்சி நல்லா இடிச்சது, ஒரு பச்சை மிளகா, வேணுங்கிற அளவு கருவேப்பிலை எல்லாமே ஒவ்வொன்றா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மில்லட் ரைஸ் நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி சரியா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை ஸ்டவ்வில் வச்சு கிளறலாம். இப்போது எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் தாளித்து வச்ச எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடலாம். அண்ட் முந்திரியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மில்லட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் ஃபில்லிங்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக இந்த மில்லட் பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வெண்பொங்கலுக்கு இப்போ சைட் டிஷ்ஷாக ஈவன் சட்னி மட்டும் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி சாம்பார் அண்ட் சட்னி ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லார் வீட்லேயுமே காமனாக இருக்க ஒரு டிஷ்னால் அது சாம்பார் தான். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்குமே. அந்த சாம்பாரில் எப்பயுமே ஏதாவது ஒரு வெஜிடபிள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கி தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான புளி ஆட் பண்ணாலே போதும் சாம்பாருக்கெலாம். ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான முள்ளங்கி போட்ட பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸில் வெண்பொங்கல், சைட் டிஷ்க்கு முள்ளங்கி போட்ட சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னி. நெக்ஸ்ட் லஞ்ச்க்கு எப்பயுமே எல்லார் வீட்லேயுமே சாம்பார், ரசம், பொரியல்னு நிறைய ஐட்டம் செய்கிற மாதிரி இருக்கும். அதில் நான் எப்பயுமே வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஐட்டம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு வெஜிடபிள் சாலட் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். மார்னிங் பொங்கல் பண்ணனால மார்னிங் சாலட் செய்ய முடியல. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு சாலட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். கேரட், பீட்ரூட், ரேடிஷ், அப்புறம் குக்கும்பர் இதெல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் சாலட் தான் பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன சைஸ் கிரேட்டரில் கிரேட் பண்ணோம்னா அது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் சாலட். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸும். ஒரு குட்டி பீஸ் இஞ்சி அதையும் நல்லா கிரேட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு சின்ன கப்பில் 1/2 சைஸ் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூட ஒரு 1 ஸ்பூன் ஹனி அண்ட் சீரகத்தூள், பெப்பர் ரெண்டுமே வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு. இப்போது இந்த எல்லாத்தையுமே கிரேட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாலட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட மேலே டாப்பிங்க்கு கொஞ்சமாக பொமக்ரேனட் அண்ட் சன்ஃப்ளவர் சீட் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பண்ண போகிற டிஷ் ஒரு ப்ரோட்டீன் ஃபில்டு மஷ்ரூம் அண்ட் எக் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதில் கொஞ்சமாக கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஷ்ரூம், கேப்சிகம், அப்புறம் ஆனியன் 3மே நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆனியன் அண்ட் கேப்சிகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா மஷ்ரூம் போட்டுட்டு அதுக்கு தேவையான சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மஷ்ரூம்லேருந்தே ரிலீஸ் ஆகிற தண்ணி வச்சு அது வெந்துடும். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன அப்புறமா சேம் பேன்லேயே ஒரு பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் எக் உடைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு, பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் நல்லா வெந்த அப்புறமா எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மஷ்ரூம் அண்ட் எக் ஃப்ரை ரெடி ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிற ஒரு சூப்பர் டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆஷ்காட் யூஸ் பண்ணி ஒரு தயிர் பச்சடி தான் செய்ய போகிறேன். இந்த ஒயிட் பூசணிக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஒரு பாதி ஸ்லைஸ் வெள்ளை பூசணி எடுத்துகிட்டு தோல் எல்லாம் நீக்கிட்டு அதை ஒரு கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குட்டி பேனில் வேணுங்கிற அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்ச உடனே குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தாளித்து வச்சுக்கிட்டேன்.
இப்போ அந்த தாளிப்பை கிரேட் பண்ணி வச்ச வெள்ளை பூசணியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒரு தாளிச்ச தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அவ்வளோதான், லஞ்சுக்கு தேவையான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஒரு வெஜிடபிள் சாலட், ப்ரோட்டீனுக்கு மஷ்ரூம் அண்ட் எக் ஃப்ரை அண்ட் ஒயிட் பம்ப்கின் யூஸ் பண்ணி ஒரு தயிர் பஜ்ஜி. மார்னிங் மில்லட் ரைஸ் பண்ணனால இன்றைக்கி மெயின் டிஷ்ஷாக ஒயிட் ரைஸே நான் செஞ்சுட்டேன். அது கூட மார்னிங் செஞ்ச முள்ளங்கி போட்ட சாம்பார் அண்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச டிஷ்ஷஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்க ஒரு பேலன்ஸ்டு அண்ட் ஹெல்த்தி மீல் பிளேட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டின்னர் டைம். டின்னருக்கு ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ணேன். அதுக்கு சைட் டிஷ்க்கு ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணி ஒரு தொக்கு பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண கோதுமை மாவு வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் மாவு. இதுக்கு சைட் டிஷ்க்கு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு தொக்கு தான் செய்ய போகிறேன். பட் அது கூட இந்த சுரக்காயும் ஆட் பண்ண போகிறேன். நான் சுரக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் நீக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதக்கிட்டு ஒரு 1 ஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டொமேட்டோஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணது அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் அண்ட் சாம்பார் தூள் வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி வச்சுருந்த சுரக்காயும் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆயில் செப்பரேட் ஆகுற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு பட்டர் கார்லிக் ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 கட்டி பூண்டு உரிச்சு வச்சுட்டு நல்லா அதை க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். எல்லா பூண்டும் க்ரஷ் பண்ணி வச்சப்புறமா இந்த பட்டர் கூட வேணுங்கிற அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த கார்லிக் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண ஃப்ரெஷ் கொரியாண்டர் லேஸ் அதுவும் இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இப்போது நம்ம ரோல் பண்ண மாவை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம தேய்ச்சிட்டு இந்த பட்டர் கார்லிக் எடுத்து அதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி தேய்ச்சி வச்சுக்கலாம். ரோல் பண்ண சப்பாத்தியை ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்தோம்னா பட்டர் கார்லிக் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடும். பூண்டு நம்ம டெய்லி ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இம்யூன் சிஸ்டம்க்கு, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்க்கு அண்ட் ஈவன் ஹார்ட் ஹெல்த்க்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக செய்கிற வீட் சப்பாத்திலேயே இந்த மாதிரி ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணி கொடுத்தோம்னா ஈவன் கிட்ஸ்க்கு கூட இது பிடிக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபி ஐடியாஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ.